ஹே ஆல், வெல்கம் டு ஹமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைனாப்பிள் சீரீஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பைனாப்பிள் சீரீஸ் 2வும் 1ம் போட்டிருப்போம். அது எப்படின்னா, பைனாப்பிள் வச்சு 3 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டில் 65 செஞ்சுருக்கோம், இன்னொரு பார்ட்டில் பைனாப்பிள் சிக்கன் கடாய் கிரேவி செஞ்சுருப்போம், இன்னொரு பார்ட்டில் நம்ம இந்த கேக்கு செய்ய போகிறோம். ஒரு பைனாப்பிளை வச்சு எப்படி ஒரு 3 டிஷ்ஷை செய்யலாங்கிறத தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ரொம்பவே சாஃப்டான பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நான் ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் அதே மிக்சி ஜாரில் 3 முட்டையை நான் உடச்சி அதில் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே நம்ம அந்த பவுட்ரு சுகரோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் எடுத்த அதே கப்பாலேயே நான் மைதா மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த எக் அண்டு பவுட்ரு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்மெல்லு சூப்பராக கொடுக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் மைதாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பைனாப்பிளை 3 பார்ட்டாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் ஒரு பார்ட்டை நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பைனாப்பிள் பியூரியும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பேட்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3ல் ஒரு பார்ட்டு நம்ம எடுத்துருக்கோம்னு சொன்னோம் இல்லையா பைனாப்பிள், அதில் நம்ம கொஞ்சம் பீஸ் மட்டும் தான் நம்ம போட்டு அது மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கோம். பாக்கி பீஸை நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி ஒரு பேனில் கீ ஊற்றி அதை நல்லா அப்படி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அந்த பேட்டரோட சேர்க்க போகிறோம். இப்படி ஒரு 10 பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கீயில் டோஸ்ட் பண்ணியாச்சு. அது கூடவே நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இந்த பைனாப்பிள் ஸ்வீட்டாக ஜூஸியாக ஆகிடும். அவ்வளோதான், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு பவுலில் நான் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பைனாப்பிள் பீசஸை இது மேலே நம்ம போட்டுக்கலாம். மேலே போட்டது பிறகு மிக்ஸ் பண்ணலாம் வேணாம், அதோட அப்படியே விட்டுருங்க. அது கூடவே நான் டெக்கரேஷனுக்கு ஓரியோ பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு 3 or 4 பிஸ்கெட்டை எடுத்து நல்லா பவுடராக்கி நான் அதில் பார்டர் மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இதை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு அந்த பேட்டரை அவனில் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அவனில் 180 டிகிரி செல்சியஸுக்கு 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. கரெக்டாக அது எனக்கு பர்ஃபெக்டாக அது பேக் ஆகி வந்துருச்சு. இந்த வீடியோ நான் 20 மினிட்ஸ் பிறகு எடுத்தேன். நல்லா ஃப்ளஃபியாக அழகாக வருது பாருங்கள். அவன் இல்லாதவங்க ஸ்டவ்லேயே ப்ரெஷர் குக்கரில் நம்ம செஞ்சுக்கலாம். கரெக்டாக 45 மினிட்ஸ் பிறகு நான் இதை எடுத்து பார்க்கும்போது நல்லா அது வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு அதை ஆற விட்டு அப்புறமா அதை கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா அதில் ஹீட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒட்டிக்கிட்டு கரெக்டாக வராது. நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டதுக்கு பிறகு அப்புறமா அதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணும் போதே தெரியும் எவ்வளோ அது சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த குட்டி குட்டி பீஸ் நம்ம பைனாப்பிள் போட்டது நம்ம சாப்பிடும் போது ஒரு பைட்லேயும் வரும். நல்லா இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்றதுக்கு. நல்லா ஸ்பாஞ்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 வீடியோவில் பைனாப்பிள் சீரீஸ் 1 சீரீஸ் 2 அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். சிக்கன் 65 அண்டு கிரேவி செஞ்சுருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.